சகோதரரே, சகோதரிகளே, மறைமாவட்ட தவக்கால திரையத்திரை நாளில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் நிறைந்தவர் என்பதை நாம் அறிவோம். அந்த பெண்ணை, பாவத்தில் விழுந்த பெண்ணை அவர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்ததற்கான காரணத்தையும் நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் மீது ஏதாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பெண்ணை அவர் முன் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு இரக்கம் நிறைந்தவர், பரிவு நிறைந்தவர், பாசம் மிகுந்தவர், மன்னிக்கிறவர் என்றெல்லாம் மக்கள் எண்ணியிருந்த நம்பியிருந்த வேளையிலே அவரை சோதிப்பதற்காக அவ்வாறு கொண்டு வந்தார்கள். ஒருவேளை அவர் மோயிசின் சட்டப்படி அவர் கல்லால் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தார் என்றால் அவர் இரக்கமும் பரிவும் உடையவர் என்ற அந்த எண்ணத்திலே மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதற்காக அப்படி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் அவரை விட்டுவிடுங்கள், பரவாயில்லை என்று சொல்லி இருந்தார் என்றால் அவர் மோசே கட்டளைக்கு எதிராக செயல்படுகிறார் என்று அவர் மீது குற்றம் சுமத்த முடியும் என்பதற்காகத்தான் கொண்டு வந்தார்கள். இயேசு அமைதியாக அங்கே தரையில் எழுதி கொண்டிருக்கிறார். என்ன எழுதினார் என்று நற்செய்தி கூறவில்லை. அதற்கு பலரும் பலவிதமான விளக்கங்கள் கொடுப்பார்கள். எல்லா விளக்கங்களும் நல்ல விளக்கங்கள் தான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அவர் இருந்த பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை கேட்டதினால், உங்களில் பாவம் இல்லாதவர் அவர் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று கூறுகின்றார். இவ்வாறு தப்பித்து கொள்வதற்காக அவர் அப்படி சொல்லவில்லை. நீங்களும் பாவிகள்தான், எல்லோரும் பாவிகள்தான், யாரையும் தீர்ப்பிட வேண்டாம் என்ற கருத்திலேதான் உங்களில் பாவம் இல்லாதவர் இவ்வாறு அவர் மீது கல்லெறியட்டும் என்று சொன்னார். மூத்தவர் தொடங்கி எல்லோரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இயேசு அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார். இல்லை ஐயா என்று அவர் கூறுகின்றார். அப்பொழுது, நானும் தீர்ப்பிட மாட்டேன். இறைவன் தீர்ப்பிடுகிறவர் அல்ல, மாறாக மன்னிக்கிறவர் என்பதை உணர்ந்தவராக இவ்வாறு நான் தீர்ப்பிட மாட்டேன், போ, இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். இனி பாவம் செய்யாதே என்ற அந்த அறிவுறுத்தலையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், இனி புதியதொரு வாழ்வு வாழ இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இறைவனுடைய இரக்கத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டால், பாவத்திலேயே வாழ நினைத்தால் நம்மை நாம் அழித்து கொள்வோம். பாவம் கொடுமையானது, நம்மை அழிக்க வல்லது, நமது அமைதியை எடுக்க வல்லது, பிறரையும் அழிக்க வல்லது. ஆகவே பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையில் மரித்தவர் என்பதை அறிகிறோம். ஆகவே பிறரை தீர்ப்பிட நமக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவும் சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்டனம் செய்யாதீர்கள், கண்டனம் பெறமாட்டீர்கள், தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். இவ்வாறு இயேசு மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்று கூறியிருப்பதை நாம் நினைவில் கொள்ளுகின்றோம். ஆகவே பாவத்தின் தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருந்து விடவும் கூடாது. அதுவும் நாம் செய்கின்ற ஒரு தவறாக இருந்துவிட வேண்டும், இருந்துவிடும். நாம் இவ்வாறு பாவத்தை விழுந்து விடும் பொழுது நம்மை தூக்கிவிட அவர் காத்திருக்கிறார், மன்னிக்க இரக்கம் காட்ட காத்திருக்கிறார். அவர் இவ்வாறு நமது மீது கருணை கொண்டவர், மன்னிக்கிறவர். பொதுவாக மற்ற மதங்களிலெல்லாம் ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை பெற்றாக வேண்டும், அப்படித்தான் போதிப்பார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்து என்ன போதித்தார்? இரக்கம் கொள்ளுகின்றவர் அவர். நீ மனம் திரும்பி ஆண்டவரை பாவியின் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லும் பொழுது அவர் மன்னிக்கிறார், முழுமையாக மன்னிக்கிறார், நிபந்தனையற்ற விதத்திலே மன்னிக்கிறார்.
நாம் புது வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய இரக்கத்தை, அன்பை நாம் புரிந்து கொள்ளாமல் பாவத்திலே வாழ நினைத்தால் அது நமக்குத்தான் கேடு விளைவிக்கும் என்பதையும் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். நம் அனைவரையும் அவ்வாறு மீட்பதற்காகவே அவர் சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்பதை நாம் அறிகிறோம். அங்கே சிலுவையிலே மரித்த பொழுது, அங்கே மரிக்கின்ற பொழுது அவர் தன்னை வதைத்தவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுகின்றார். தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறுகின்றார். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? வேதனையின் மத்தியிலே, உயிர் போகும் நிலையிலே அவ்வாறு தன்னை வதைத்தவர்களுக்காக, உயிரை போக்கிக் கொண்டு இருப்பவர்களுக்காக இவ்வாறு சொல்ல முடியுமா? இயேசுதான் அப்படி சொல்ல முடியும். ஆகவே இவ்வாறு மன்னிப்பு வழங்குகின்றார். தன்னை வதைத்தவர்களுக்காக, உயிரை போக்கிக் கொண்டு இருக்கின்றவர்களுக்காக அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். அவர் அறியாமலா செய்தார்கள்? திட்டமிட்டுத்தானே செய்தார்கள். ஆனால் கடவுளை பொறுத்த மட்டிலே நாம் தவறு செய்துவிடும் பொழுது, பாவம் செய்துவிடும் பொழுது அறியாமல் செய்துவிட்டோம் என்றுதான் கடவுள் கருதுகிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அது அமைந்திருக்கிறது. அவ்வாறு மனம் மாறிய கல்வரை பார்த்து, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று இயேசு கூறுகின்றார். இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று கூறுகிறார். அவர் என்ன சொன்னார்? நீர் அரசுரிமையோடு வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று தான் சொன்னார். பாவத்திற்காக அவர் வருந்தியவராக அவ்வாறு இயேசுனுடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடினார். அவரும் உடனடியாக இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார். இவ்வாறு பாவ மன்னிப்பு வழங்குவதற்காகவே, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவே அவர் மரித்தார் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆகவே தான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் பெரும் திரளாக ஆலயத்தை தேடி வந்து அவருடைய பாடுகளை தியானித்து, அவருடைய அன்பை சுவைத்து, இரக்கத்தை பெற்று, மன்னிப்பு பெற்று புது வாழ்வுக்கு நம்மையே கையளிக்கிறோம் என்பதை அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இறைவனுடைய இரக்கம் அருளும் அளவிட முடியாதது. நாம் தீர்ப்பிடாமல் நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து கொண்டு வாழவே வரம் கேட்போம். நாம் திருந்தி நல்லவர்களாக வாழ வேண்டும், நம்மை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்றுதான் நினைப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆகவே இறைவன் இரக்கம் மிகுந்தவர், அவர் நம்மை மன்னிக்கிறவர். அந்த மன நிறைவை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குகின்றோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஒப்புரவு அருட்சாதனம் எதற்காக? இவ்வாறு கடவுளின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்களும் பாவிகள் தான். நாங்கள் மற்றவர்களிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்கிறோம். நான் வருடத்திற்கு 2 முறை ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்கிறேன், குறைந்தது. இவ்வாறு தியானம் செய்யும் பொழுதும், வருடாந்திர தியானம் செய்யும் பொழுதும், அவ்வாறு கிறிஸ்மா தைலம் வந்திருக்கின்ற அந்த நாளில், அது புனித நாள், குருத்துவத்தினுடைய திருநிலைப்பாட்டை நினைவு கூறும் நாள். ஆகவே அன்றும் நான் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்கிறேன் குருக்களிடம். ஆகவே அது சற்று குறைந்து வருகிறது. ஆனால் உண்மையிலேயே பாவம் உள்ளவர்கள்தான் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு வர வேண்டும், அதுதான் தேவையானது என்று திருச்சபையானது வலியுறுத்துகிறது. அவர்கள் விலகிச் செல்வதாக பார்க்கிறேன். அவ்வாறு ஒப்புரவு அருட்சாதனம் யாருக்கு தேவையோ அவர்கள் அதிகம் நாடுவதில்லை, பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் மனம் இறங்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக சிறந்த விதத்திலே ஜெபிக்கிறோம். ஒப்புரவு அருட்சாதனம் குருக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் இறைவனின் பிரதிநிதிகளாக அவர்களிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு முழுமையாக கிடைக்கிறது. கிறிஸ்து கொடுத்த அதிகாரம், கடவுள் கொடுத்த அதிகாரம். இவ்வாறு நாங்கள் பிறரிடம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது போன்று நீங்களும் இவ்வாறு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும் முன் வருவது முறையானது என்பதை பார்க்கிறோம். தீர்ப்பிட வேண்டாம், கண்டனம் செய்ய வேண்டாம், மன்னியுங்கள்,
இவ்வாறு வாழும் பொழுது இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாம் சுவைத்து வாழ முடியும்.